ப்ரைஸ் லார்ட். எனக்கு யூத் மீட்டிங் போனதில் எனக்கு உணர்த்துதலான விஷயம் என்னென்னா, ஜாக் புனல் அங்கிள் சொன்னாங்க, நம்ம அடிக்கடி பைபிள் படிக்கிறதோ ப்ரேயர் பண்ணுறதோ மட்டும் தேவனுக்குள்ளே வளர்றதை காட்டாது. இருதயமானது இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே கொழுந்து விட்டு எரியதா என்பதை நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப உணர்த்துதலாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே செகண்ட் டே சொன்னாங்க, தேவனுக்கு பயப்படு என்ற பயம் மட்டும் இல்லைன்னா தீமை வெறுப்பதாகும் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு தேவனுக்கு பயந்தால் வேறு எந்த காரியத்துக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இனி வரும் காலங்களில் தேவனுக்கு பயந்து நீ ஒப்பு கொடுத்து வாழ நான் விரும்புகிறேன். இந்த யூத் கேம்ப் போயிருந்ததில் ஒரு விஷயம் என்னை அதிகமாக ரொம்ப ஆழமாக என்னை டச் பண்ணுச்சு. லவ் இஸ் பேஷண்ட் அப்படின்னு ஜாக் அங்கிள் பேசும்போது சொல்லியிருப்பார். அதில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பாவியாக துரோகியாக என்னோடய வாழ்க்கையில் நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் காட்ஸ் லவ் இஸ் ஸோ பேஷண்ட். அந்த அன்பு நான் பாவம் செய்யும்போது அந்த கெட்டகுமாரன் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது போல் அவங்க அப்பாவோட ஆஸ்தி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தப்போ அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பலன் இருந்திருக்கும். அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருந்திருக்கும் அவங்க அப்பாவுக்கு. நீ பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவரை உள்ளே அடைச்சி வச்சு உட்கார வச்சு ஒரு உணர்த்துதலை கொண்டு வந்திருக்க முடியும். பட் அதெல்லாம் செய்யலை. காட் லெட் ஹிம் கோ. நீ எங்கெல்லாம் போய் சுற்ற முடியுமோ அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வா, நீ எங்கே போனாலும் கடைசியில் இங்கே தான் திரும்பணும் அப்படின்ற அந்த ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் ஆண்டவர்கிட்ட இருந்தது. அதே போல் தான் என்னோடய வாழ்க்கையிலையும் நீ எங்கே சுற்றினாலும் திரும்ப என்கிட்ட தான் வந்தாகணும். இந்த உலகத்தோட எந்த எல்லைக்கு போனாலும் பாதாளத்தோட ஆழத்துக்கு போனாலும் நீ திரும்ப என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வைராக்கியம் தேவனுக்கு என் மேலே இருந்ததுனால அந்த ஒரு பேஷன்ஸ் என் மேலே இருந்தது அவருக்கு. நான் எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் அவரை விட்டு நான் விலகி போயிருந்தாலும் நான் திரும்ப வர்ற வரைக்கும் அவர் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமும் ஆண்டவர் நான் திரும்பவே இல்லை. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அவ்வளோ ஸ்டபனாக நான் நின்றுட்டுருந்தேன். நான் வரமாட்டேன் உங்ககிட்ட, நான் எல்லாத்துலேயும் தோற்று போயிட்டேன், நான் திரும்ப உங்ககிட்ட வந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது இனிமேல் அப்படின்ற அந்த ஒரு காரியம் என்கிட்ட இருந்த போதும் என்னை தேடி அவர் வந்தார். அவங்க பேசும்போது அது எனக்கு அவ்வளோ டச்சிங்காக இருந்துச்சு. நான் தேடி வந்திருக்கேன் உன்னை, நீ என்னை தேடி ஒன்றும் வர வேண்டாம், நீ எனக்காக ஒன்றும் செய்யணும்னு இல்லை, நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஆண்டவர் என்னை அதிகமாக உடைச்சிட்டார் அந்த காரியத்தில். அவரோட அன்பு எவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தது அப்படின்றத அதை என்னால் வேர்ட்ஸ் இந்த வேர்ட் அப்படின்னு சொல்லி அதை என்னால் சொல்லி ப்ரூவ் பண்ணிட முடியாது. ஏன்னா ஹிஸ் லவ் வாஸ் இட் வாஸ் ஸோ பேஷண்ட் ஆன் மீ. அந்த மாதிரி ஒருவேளை எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோடய இருதயத்தின் ஆழம் தெரிஞ்சிருந்தா எனக்கு நீ பொண்ணாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை வெறுத்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இங்கே இருக்க யாருக்காவது என்னை பற்றி என்னோடய இருதயத்தின் ஆழத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா இப்படியும் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நினச்சி அவங்க என்னை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. என் வாழ்க்கையில் என்னை பற்றி யாருக்கு தெரிஞ்சாலும் அப்படி தான் நடந்திருந்திருக்கும். ஆனால் லவ் இஸ் பேஷண்ட் அப்படின்றத ஆண்டவர் எனக்கு உணர்த்தினப்போ என்னை கம்ப்ளீட்டாக உடைச்சி யூ ஆர் மைன் அப்படின்றத அந்த 3 நாளில் அவர் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆழமாக உணர்த்தி, நீ இங்கேருந்து போகும்போது நீ எனக்கு மட்டுமான காரியமாக மட்டும்தான் இருக்கணும், இங்கேருந்து போகும்போது நீ கம்ப்ளீட்டாக உடஞ்சி உன் மேலே எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்றத அவர் ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப கிளியராக அதை எனக்கு சொல்லி அதை எனக்கு உணர்த்தி அவர் என்னை திரும்ப அனுப்பிச்சிருந்து எவ்ரிதிங் இன் கிரைஸ்ட் இஸ் நியூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியமும் புதுசு தான். நான் திரும்ப வரும்போது
ஆண்டவர் என்னை புது சிருஷ்டியாக தான் திரும்ப அனுப்பிச்சார். உன்னோட பாவம் எதையுமே நான் நினைக்கவே இல்லை, நீ எனக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக இருக்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீ திரும்ப போ, உனக்கான காரியத்தை நீ போனதுக்கப்புறமா நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்றதப்போ அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா டெய்லி ஆண்டவர் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்காரு. நான் அவருக்கானவள் அப்படின்றது வந்துட்டு டெய்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. இந்த காரியத்திலேருந்து நான் பின்வாங்கி போகாமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ப்ரைஸ் த லார்ட். எனக்கு இந்த யூத் மீட்டிங் போனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உணர்த்துதலாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சந்தோஷ் அங்கிள் சொல்லியிருந்தாங்க, நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் லேசியாக இருக்கும்போது வி ஆர் இன்வைட்டிங் டீமன்ஸ் அண்ட் சேட்டன்ஸ் இன்டு அவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதை பற்றி யோசித்தப்போ டெய்லி காலையில் எனக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும், இந்த மாதிரி பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனால் வந்துட்டு நான் அதை வந்துட்டு அந்த தாட் வரும்போதெல்லாம் அதை இக்னோர் பண்ணிட்டோ, அது வந்துட்டு இல்லை வேண்டாம் ஸ்கூல் போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். அப்போது வந்துட்டு ஒவ்வொரு தடவை எனக்கு அப்போ தான் ரிலைஸ் ஆனிச்சு, ஒவ்வொரு தடவை தேவனோட காரியத்தை தள்ளி போடும்போது சேட்டன் என் மைண்டுக்குள்ளே நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் விக்டர் அங்கிள் ஒரு மெசேஜில் சொன்னாங்க, ஜீசஸ் நமக்காக க்ராஸில் எவ்வளோவா சஃபர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் எனக்காக எவ்வளவோ பாடுபட்டு அவ்வளோ பெயின் அனுபவித்து இவ்வளோ சஃபரிங்ஸ் அனுபவிச்சிருக்காருன்னு கேட்டப்போ எனக்கு அது ரொம்பவே உணர்த்துதலாக இருந்துச்சு. என் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்க தேவன், நான் இவ்வளோ அனுபவிச்சிருக்க தேவனுக்கு நான் என்ன இவ்வளோ வருஷமாக நான் அவர் பற்றி மெசேஜ் கேட்குறேன், டெஸ்ட் மனிஸ் கேட்குறேன், ஆனால் அவருக்காக நான் எதுவுமே பண்ணதே இல்லை. அதனால் இனி வரும் நாட்களில் அவருக்காக வாழவும், ஒவ்வொரு நாளும் அவரை தேடவும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவர்கிட்ட ஒரு பாண்ட் மெயின்டைன் பண்ண தேவன் உதவி செய்வார்னு நம்புகிறேன். ஆமீன். நான் யூத் மீட்டிங் போயிட்டு வந்ததுக்காகவும் தேவன் எனக்கு தந்த வார்த்தைக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து உணர்த்தப்பட்டதாக தேவன் என் கூட பேசினது 3 காரியம். ஃபஸ்ட் இஸ் மை பாடி. ஸோ அங்கிள் சந்தோஷ் அங்கிள் இந்த மாதிரி இப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு வேர்ஸ் வச்சு, 1 Corinthians 6:18-19. Body is a temple of Holy Spirit who is in you, whom you have from God, and that you are not on your own, for you have been bought with a price. Therefore glorify God with your body. நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை என்னோடய ஃப்ரெண்டு என்னோட பொருள் இன்னொருத்திக்கிட்ட என் பெர்மிஷன் இல்லாமல் கொடுத்துருந்தா எனக்கு அந்த விஷயத்தில் எப்படி இருந்திருக்கும், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். என்னோடய பாடி தேவனுடையது, ஆனால் நான் அதை எவ்வளோ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன்னு தேவன் எனக்கு உணர்த்தினார். செகண்ட் இஸ் மை மைண்ட். என்னோடய தாட்ஸ், நான் கொஞ்சம் 2-3 மாதமாக என்னோடய சிந்தனை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் ஏதோ விஷயம் பண்ணும் போதே அந்த இதில் கான்சன்ட்ரேட்டாக பண்ணாமலே எனக்கு மற்ற அந்த வேர்ல்டில் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் என்ன பேசினா அது ஓடிட்டே இருந்துச்சு. பைபிள் படிக்க எடுக்கும் போதுமே என்னோடய சிந்தனை என்னோடய வேர்ல்ட்லி ப்ளஷரை ப்ளீஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்காக மெகன் ஆண்டி ஒரு வேர்ஸ் வச்சு எனக்கு உணர்த்துனாங்க. Philippians 4:8, whatever is true and whatever is honorable, right, whatever is pure, whatever is lovely, good repute of God, if there is any excellence and if anything worthy of praise, dwell on these things. தேவன் கிட்ட இருந்து வராத ஒரு தாட்டுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதை நம்ம கேப்டிவாக எடுத்துக்க வச்சுக்கணும், சிறைப்படுத்தி வைக்கணும்னு அந்த ஆன்ட்டி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப உணர்த்தலாம் இருந்துச்சு. ஸோ தேர்ட் என்னென்னா, எனக்கு நான் பண்ண பாஸ்ட் மிஸ்டேக்ஸோ ஃபெயிலியர்ஸோ எனக்கு அடிக்கடி சிந்தனைக்கு வரும். அது பண்ணி முடிச்சு நான் தேவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருந்தாலுமே எனக்கு அது அடிக்கடி சிந்தனைக்கு வரும்போது நான் அது உடனே பயந்துக்குவேன், ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ் ஆயிடுவேன். ஸோ அப்போ அங்கிள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காட் யூசஸ் தோஸ் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் மிஸ்டேக் டு பில்ட் அ ஹவுஸ். அது ஒரு கல்லாக ஒரு ஸ்டோனாக வச்சு தேவன் ஒரு ஹவுஸ் அவரோட மகிமைக்கு கட்டுவார், அதனால அதுக்கு பயப்பட தேவையில்லை. இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. வரக்கூடிய காலத்தில் கூட நான் விசுவாசத்தில் வளரவும் தேவனுக்குள்ளே இன்னி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ ஆகவும் உதவி செய்வார் நம்பி இருக்கிறேன். ஆமீன்.
ப்ரைஸ் தி லார்ட். ஸோ நான் இந்த டைம் யூத் மீட்டிங் போகும்போது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டில் போனேன் அப்படின்னா, அநேக வருஷமாக நான் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை போகும்போது தேவனே, நான் அநேக வருஷமாக அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷமும் எனக்கு அதே மாதிரி இருந்துட வேணாம், ஒரு மாற்றத்திற்கான ஒரு வருஷமாக எனக்கு இருக்கட்டும். நான் இந்த யூத் மீட்டிங்கில் வந்துட்டு உண்மையாகவே என்கிட்ட பேசுங்க. நான் ஒரு போன வருஷம் மீட்டிங் அட்டன் பண்ணினேன், ஆனால் ஒரு கேஷுவலான ஒரு லைஃப் வாழ்ந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு நான் ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மையாகவே நான் மனம் திரும்புறதுக்காக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டில் தான் போனேன். போன உடனே தேவன் வந்துட்டு முதலாக எனக்கு பேசினது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நீ வாழக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் அது வந்து எனக்கு போன வருஷம் வந்து சுத்தமாக இல்லை. அதை தாண்டி மற்ற உலகத்தார் கூடயும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த யூத் மீட்டிங்கோட தலைப்பு என்னன்னு பார்த்தா, நீ என்னுடையவன் அப்படின்ட்டு சந்தோஷ் பூனன் பிரதர் ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க. இந்த தலைப்பு வந்து நீ என்னுடையவனாக இருந்தாலுமே அது வந்து அப்படியே முடியக்கூடியதில்லை. அதோட ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து நீ என்னுடையவன் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தேவனே நான் என்னுடையவன் அல்ல, நான் வந்து உமக்கானவன், நான் வந்து உம்முடையவன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் போகும்போது எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் போனேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னை எவ்வளவாய் நேசித்தார், அதை வந்து நான் எப்படியாவது பார்த்துடணுமே அப்படிங்கிறதுல போனேன். ஆனால் நான் திரும்பி வரும்போது எப்படி வந்தேன்னா, தேவனே நான் வந்து உண்மை நேசிக்கணுமே, நீர் நேசித்தது ஒரு பார்ட், அது வந்துட்டு முக்கியமானது தான். ஆனால் நான் வந்து உமக்காக என்ன பண்ணுறேன், எனக்காக நீர் வந்துட்டு சிலுவையில் மறிச்சீர், உம்முடைய இப்போ நம்ம கேட்ட மாதிரி உம்முடைய ஜீவனையே வந்துட்டு எனக்காக கொடுத்தீர், நான் வந்து இந்த வாழ்க்கையில் நான் உமக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆவியில் தான் நான் திரும்ப வந்தேன். எனக்கு ஒரு வசனம் வந்து ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்துச்சு, 2 Corinthians, அதை நான் படிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 5:15. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அவங்க சொல்லும்போது உங்களுடைய பேரை வந்துட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னோடய பேரை வந்து இதில் போட விரும்புகிறேன். 2 Corinthians 5:15. He died for princely, so that he who live might no longer live for himself, but for him who died and rose again on his behalf. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து எதுக்காக மரித்தார் அப்படின்னா, மரித்து உயிர் தெழுந்தது எதுக்காகனா, நான் வந்து இனிமேல் எனக்காக வாழ்கிறதுக்கு இல்லை, நான் அவருக்காக வாழணும் அப்படிங்கிறது தான். மேபி இதை சொல்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது. போன வருஷமும் நான் இதே மாதிரி தான் சொன்னேன், பட் போக போக வந்து நான் விழுந்து போனேன். ஆனால் எனக்கு இந்த டைம் நான் விழுகாமல் அவரை பற்றி கொண்டு அவருடைய அன்புனால் நான் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறேன். அந்த பேதுரு குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம், பேதுரு வந்து விழுந்து போயிடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்காக என்ன ப்ரேயர் பண்ணுவார்னா, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் விழுந்தாலும் மறுபடியும் நான் எழுந்து அவரிடத்தில் நான் வரணும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் வந்துட்டு 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து முன் செல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு உணர்த்துதலாக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் அந்த எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்தது, ரோமர் 8:28. அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். ரோமர் 8:28. And we know that God causes all things to work together for good to those who love God, to those who are called according to his purpose. ஸோ இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அறிந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற வசனம் தெரியும். ஆனால் எனக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு கிடச்சிச்சு. இதில் சகலமும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சகலமும் அப்படின்னா என்னென்னா, நாட் ஓன்லி ஃப்யூச்சரை வந்துட்டு இருக்கிறது இல்லை, நான் தேவன் வந்து ஃப்யூச்சரில் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்காக மாற்றுவார் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் தோ பாஸ்ட், ஓகே நான் பாஸ்ட்டில் செஞ்சது வந்து சம் கான்சிக்வன்சஸ் இருக்கும், ஆனால் அதையும் சகலத்தையும் தேவன் வந்து என்னுடைய நன்மையாய் மாற்றக்கூடியவர். நம்ம இன்றைக்கி கேட்ட மாதிரி அவ்வளோ ஒரு அன்பான தகப்பனாக இருக்கார். ஸோ அந்த அன்பான தகப்பன் எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்காக நான் வாழ்கிறத விட நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் நான் உணர்ந்தேன். ஸோ எனக்கு எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் அவரை நான் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நானும் இந்த டைம் யூத் மீட்டிங் போகிறதுக்கு காட் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். நானும் இந்த யூத் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கும் சின்னதாக இந்த பேப்டிசம் பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. நானும் வந்து காட் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும், பட் ஆனால் அது எனக்கு புரிகிற மாதிரி எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் கேட்டு தான் போனேன். அப்போது போகும்போது அங்கிள் ஃபஸ்ட் டே வந்து சந்தோஷ் பண்ண அங்கிள் ஒரு வேர்ட் சொன்னாங்க. எப்பயுமே போனது வந்து ஒரு என்கரேஜிங்கான வேர்டு தான் ஃபஸ்ட்டு கேப்சர் ஆகும். எனக்கு வந்து அங்கிள் பேசும்போது என்ன புரிஞ்சுன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இந்த டைட்டில் வந்து இனி என்னுடையவன் அப்படின்னு இருக்குது, ஆனால் காடு வந்து இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் பார்த்து அதை சொல்லலை அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு டக்குனு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பைபிள் மட்டும் மறந்துட்டேன் சின்ஸ் சைடில் எடுத்து வச்சுருந்தேன், அதை மறந்துட்டேன். ஐயோ நம்மளதான் சொல்கிறாங்க போலயே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் அங்கிள் சொன்னாங்க, அது வந்து நான் வந்து என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, காட் ஃபியரிங்காக இருக்கிறவங்கள தான், காட் ஃபியரிங்காக இருக்கிறத பார்த்து தான் காட் இந்த வேர்டை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது மேத்யூ 10:28 ஐ திங்க் ஸோ, அதில் ஒரு வேர்டு இருக்கும், பாடி வந்து கில் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சோலை வந்து ஹெல்லுக்கு அனுப்புகிற காடை பார்த்து நீங்கள் பயந்தால் போதும், இங்கே இருக்கிற பீப்புள்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி நான் கொஞ்சம் டாக்கட்டிவ் அப்படின்ற மாதிரி, நான் எப்பயுமே எப்படின்னா பசங்க எப்படி இருக்கணும், கூட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் காட் வந்து நான் இந்த ஒரு 3 months-ஆகவே நான் வந்து இந்த பேப்டிசம் இதில் இருக்கேங்காட்டி நான் யூத் மீட்டிங்கோட மறந்துட்டேன். அப்படிங்கும்போது இது சொல்லும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நான் எப்படி இது பண்ண போகிறேன், கார்டன் கூட கண்டிப்பாக பேசுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாமல் நான் வந்து எதெல்லாம் இப்போ இது இல்லைன்னா எனக்கு வந்து இது கஷ்டம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து என்னோட இது இல்லாமலே எனக்கு தெரியாமலே வந்து காட் வந்து என்னை டிபார்ட் பண்ணிட்டார் அவங்கள விட்டு. இப்போது நான் எப்பவுமே ஃபோன் கால்ஸ் பேசுவாங்க கூட, அவங்க வந்து இப்போ அதிகமாக கூப்பிட்றதில்ல எனக்கு, அது ஏன்னு எனக்கும் தெரியல. பட் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஏதோ ஒன்று தேவைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எதாவது வாங்குறேன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. நான் ரொம்ப அவங்க கூட போய் மிங்கிள் ஆகாமல் இருக்கிறபடி அது எனக்கு தெரியவே இல்லை, ரியலைஸ் ஆகலை எனக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம், இந்த அவங்க கூட சேர்ந்து ஜோக்ஸ் பண்ணுறது, இந்த சில்லியாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து காட் வந்து ரொம்பவே என்னை ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக அது ரியலைஸ் ஆகவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் ஆகுது, ஓ இந்த மாதிரி நம்ம இருந்தோம்ல, இப்போ நமக்கு இது இல்லை அப்படிங்கிற ஒரு டிசையரே இல்லை, என்கிட்டருந்து எடுத்து போட்டார். அதுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த 2 Corinthians 7:10 அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வேர்ஸில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்புதலுக்கான இதை கொண்டிருக்கீங்க, துக்கத்தை கொண்டிருக்கீங்க, அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த யூத் மீட்டிங் போனதில் எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. இன்னும் வருங்காலத்தில் அந்த மாதிரி நான் இருக்குன்னு அதை ஹெல்ப் பண்ணுவார் அவர், நான் நம்புகிறேன். ப்ரைஸ் லார்ட். இந்த யூத் மீட்டிங்கில் வந்து ஆண்டவர் என் கூட பேசினதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு விஷயந்தான் வந்து கர்த்தர் வந்து பேசினாங்க. எந்த விஷயம்னா, யூத் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எப்படி இருந்தேன்னா, ஒரு தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்படின்னா ஒரே பாவத்திலே திருப்பி விழுந்து மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்குறது, கேட்டு மறுநாள் காலையிலையும் போய் அதே பாவம் செஞ்சு மறுபடியும் நைட்டு வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே அது டயர்டாயிருச்சு. என்னடா இது சேம் ஒரே விஷயத்துலேயும் நான் அப்படியே இருக்கேனே, நான் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போகவே இல்லையே. அது வந்து எனக்கு எந்த மாதிரி ஒரு தாட் கொடுத்துச்சுன்னா வந்து கர்த்தரே வந்து என் மேலே கிவ் அப் பண்ணிடுவாங்க, இவளை வச்சு எனக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அப்போ யூத் மீட்டிங் போனப்போ வந்து அங்கிள் ஃபஸ்ட் டே ஈவினிங் சந்தோஷ் அங்கிள் பேசினாங்க. எப்படின்னா வந்து கெட்டகுமாரன் வந்து அவரோட வாழ்க்கையில் செஞ்ச நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க வந்து திருப்பி அவங்க அப்பா கிட்டவே வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எப்படின்னா, நான் அந்த குழியிலே விழுந்து அப்படியே தான் இருந்தேனே தவிர நான் அவர்கிட்ட திருப்பி போகணும் அப்படிங்கிற தாட் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. நான் அதே மாதிரி அந்த விஷயத்தில் வந்து நான் கிவ் அப் பண்ணி அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கு அடுத்த விஷயமாகவும் அங்கிள் சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிவ் அப் பண்ணிட்டோன்னா வந்து அவரோட கையை வந்து நம்ம கட்டி வைக்கிற மாதிரி, நம்மளோட வாழ்க்கையில் வந்து கிரியை செய்கிறத வந்து நம்ம தடுத்திருக்க மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நான் மறுபடியும் பாவத்தில் விழுகாமல் இருக்கணும்னா எனக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வேணும், அது மூலமாக தான் என்னால் பாவத்தை வந்து ஜெயிச்சு வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமென்.
க்ளோரி டு காட். ஸோ எனக்கு இந்த 3 day யூத் மீட்டிங் வந்து ரொம்ப கிரேட் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த யூ ஆர் மைன் அப்படிங்கிற தீம்லேருந்து என்ன புரிஞ்சுன்னா, சந்தோஷ் குமார் எனக்கு வந்து சொன்னாங்க, ஐ பீன் பாட் வித் அன் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ என்னோடய பாடி வந்து ஒரு ஹோலி டெம்பிள். நான் வந்து எப்படி இந்த மாதிரி சின் பண்ணுறதுக்கு டெம்ட் ஆகும்போது நான் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய பாடி வந்து ஒரு ஹோலி டெம்பிள். ஸோ நான் வந்து சின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் செகண்ட் திங் எனக்கு என்ன இம்பேக்டாக இருந்துச்சுன்னா, நான் வந்து எப்போவுமே திங்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன். இன்றைக்கி கொடுக்குற ஒர்க்கை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ சந்தோஷ் குமார் எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, லிவ் ஒன்ஸ் டை ஒன்ஸ் தென் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் வந்து யாருக்கு தெரியும், நான் வந்து லைக் இப்போ கூட நான் இறக்க முடியும், நாளைக்கு கூட என்னோடய டெத்தாக இருக்கலாம். ஸோ நான் வந்து எதையுமே போஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து சீக்கிரம் மனம் திரும்பணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யூத் மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூத் மீட்டிங் போகிறக்கு முன்னாடியே நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவரே இத்தனை யூத் மீட்டிங் போயிருக்கேன், ஆனால் அப்போ கன்விக்ட் ஆனது கண்டினியூ ஆகலை. ஸோ இந்த மீட்டிங் வந்து என்கிட்ட ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகும்போதும் சரி அப்படியே தான் யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். அப்போது நான் திங்க் பண்ணேன், சரி ஆண்டவர் அங்கே போனோன்னே யூ ஆர் மைண்ட் எடுத்தோன்னே சொல்லுவார் அப்படின்ட்டு. பட் சந்தோஷ் அங்கிள் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃபியர் ஆஃப் காட் பற்றி தான் சொன்னாங்க. ஃபியர் ஆஃப் காட் இல்லைனா நீங்கள் சின்ன வந்து மேற்கொள்ளவே முடியாது, அதுதான் ஏபிசி அப்படின்னு. அந்த ஒரு திங் என்கிட்ட ரொம்ப லேக்காக இருந்ததை நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் நைட்டு வந்து அவரோட லவ்வை பற்றி சொன்னார். எப்படி அப்படின்னா, அவர் என்ன நேசிக்கிறக்காக he had to break the eternal relationship with God. நீ அதை வந்து லவ் ஆஃப் காட்னு சிம்பிளாக திங்க் பண்ண தேவையில்ல. அவர் வந்துட்டு எப்படின்னா, தேவனோட மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார், உனக்காக அதை விட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஸோ கன்விக்டட். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக ப்ரே பண்ண சொன்னப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். அது எனக்கு ஒரு விஷுவலாக வந்து அவரோட கையில் ஆணி பாஞ்ச மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் வந்து ஆண்டவர் காமிச்சார். அது என்னை பிரேக் பண்ணுச்சு. லைக் அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து ஆண்டவரோட அன்பை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறனோ, அந்த ஒரு கை ரத்தமாக இருக்க அந்த ஒரு கை வந்து என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து அவரோட அன்பை வந்து அவ்வளோவா என்கிட்ட காமிச்சார். நீ வந்து உன்னை நான் வந்து சும்மாலாம் இது பண்ணலப்பா, உனக்காக ஒரு பயங்கரமான ஒரு விளைக்கரையும் கொடுத்துருக்கேன், உன்னை அந்தளவாக நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த 2 நாள் செகண்ட் நாள் வரைக்கும் என்கிட்ட அவரோட அன்பை பற்றி பேசிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாதுன்னு அடுத்து என்கிட்ட சொன்னார். அதை வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்கிட்ட சொன்னார். நம்ம சர்ச்சிலே நிறையா டைம் கேட்டிருக்கேன் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி, ப்ரே பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. யூத் மீட்டிங் போகிறக்கு முன்னாடி கூட வர சாமுவேல் அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க ஹோலி ஸ்பிரிட்காக ப்ரே பண்ண அப்படின்னு. ஆனால் நான் ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி என்கிட்ட ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் லிட்டரலி லைக் ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த தயவு செஞ்சு கொடுத்துருங்க, அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் வந்து அவருடைய அன்பையும் அவருக்கு பயப்படுற பயத்தையும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்கிறக்கான எல்லாத்தையுமே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் தரேன்னு சொல்லி எனக்கு பேசினார். இனி வர ஒவ்வொரு நாட்கள்லையும் அவருடைய அன்பை பற்றி நான் இன்னும் அதிகமாக தியானிக்கவும், அவருடைய பரிசுத்த ஆவியானவரில் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் அபிஷேகிக்கப்படவும் எனக்கு உதவின்னு நம்புகிறேன். ஆமென். ப்ரைஸ் லார்ட். எனக்கு வந்து இந்த யூத் மீட்டிங் வந்து நான் போகும்போதே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். என்னென்னா வந்து நான் போன வாட்டி போகும்போது வந்து உங்களை விசுவாசிக்கணும்னு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி வந்து போகும்போது இன்னும் அதிகமாக நான் அந்த யூத் மீட்டிங்கில் வந்து எடுத்துக்கணும்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி வந்து செகண்ட் டே வந்து சந்தோஷ் குமார் அங்கிள் சொல்லும்போது வந்து ரெபேக்கா வந்து ஐசக்கை பார்க்கும்போது எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்ததோ, அதே மாதிரி நாமளும் பரிசுத்த ஆவியானவர் கூட நடக்கும்போது நாம் வந்து இவென்ச்சுவலி ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி மாறிடுவோம். எனக்கு வந்து அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு நதி வந்து எப்படி கடல் கூட சேருமோ அந்த மாதிரி அந்த கடல் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் கிரைஸ்ட். அந்த கடல் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம தான் அந்த நதி. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வந்து
நம்ம அந்த நதி வந்து நிற்காம எப்படி கடல் நோக்கி, கடலில் தான் அந்த நதியோட கடைசி டெஸ்டினேஷன் வந்து அந்த கடலாக தான் இருக்கும். அந்த கடலில் வந்து எப்படி வந்து நிற்காம போய் சேருமோ, நதிக்கு வேற எதுவுமே தெரியாது. வறட்சி வந்தால் அடுத்த நாள் மழை பெய்யும். அந்த நதி வந்து கடைசி வரைக்கும் வந்து கடல் கூட சேரணும். அதுக்காகவே தான் அந்த நதி வந்து படைக்கப்பட்டிருக்கு. நம்மளும் வந்து நம்ம விழுந்து போயிட்டோம்னா வந்து நம்ம வந்து அதே இடத்துல நிற்காம நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும், நம்ம படைக்கப்பட்டதே வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி மாறுறதுக்கு. நம்மளோட கடைசி டெஸ்டினேஷன் வந்து இயேசு கிறிஸ்துவாகவே மாறுறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். தேர்ட் டே வந்து அங்கிள் சொல்லும்போது வந்து நமக்குள்ள நிறைய விசுவாசம் இருந்தால் தான் நம்ம பார்க்குற அந்த கிராஃப்னு ஒரு டயக்ராம் எங்களுக்கு காமிச்சாரு. உங்களுக்கு கிராஃப் வந்து பார்க்குறதுக்கு கீழே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கீழே போகாது. நீங்கள் ஹோலாக வந்து பரிசுத்த ஆவியானவர் கூட நின்று பார்க்கும்போது அந்த கிராஃப் கீழே போயிட்டு மேலே போகும். அது ஹோலாக பார்க்கும்போது கம்மியாக தான் கீழே போயிருக்கும், ஆனால் நீங்கள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க உங்கள் விசுவாசத்தில். ஆண்டவர் கடைசி நாளில் வந்து அதுதான் கேட்பார், நீங்கள் எத்தனை பாவம் பண்ணீங்கலாம் கேட்கல. அவர் வந்து என் மேலே நீ கடைசி வரைக்கும் விசுவாசமா நீ என்ன மாதிரியே மாறி இருக்கியான்னு தான் கேட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இப்படியும் நாம் இருக்க முடியுமான்னு தான் இருந்தது. அதான். தேங்க்யூ. ப்ரைஸ் லாட். யூத் மீட்டிங் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே யூத் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இசப்பா, என்னால் தெரியும் என்னால் தனித்து வாழ முடியாது, நீங்கள் என் கூட கண்டிப்பாக பேசுங்க, நான் இந்த யூத் கேம்பில் எப்படியாவது நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் யூத் கேம்ப்குள்ளே போனேன். ஸோ யூத் கேம்ப்குள்ளே போகும்போது ஈவினிங் செஷன் அப்போ சந்தோஷ் அங்கிள் வந்து பேசினாங்க. அந்த அலோன் டைம் வித் காடுக்கு முன்னாடி பேசும்போது 1 கொரிந்தியர்லேருந்து எங்களுக்கு அந்த வார்த்தை எடுத்து எங்களுக்கு சொன்னாங்க. உங்கள் சரீரம் வந்து தேவனுடைய அவயவங்களாக இருக்குது, நீங்கள் அதை எப்படி நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் விற்று போட முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ நானும் யோசித்தேன், ஆமாம், நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து எப்படின்னா என்னோடய லைஃப் ஒரு காராக நான் மைண்டில் நான் இமேஜின் பண்ணேன். எப்படின்னா என்னோடய ஸ்டியரிங்கை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தேவனுக்கு கொடுத்துட்டு மற்ற நேரத்தை வந்து நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன் அந்த அலோன் டைம் வித் காடில். எனிவே நான் ஒப்பு கொடுத்தேன், ஏசப்பா என்னோடய சிந்தையை உங்களுக்குள்ளாக நான் கேப்சர் பண்ணுறேன். என்னோடய நாவை வந்து நீங்கள் அந்த ஏசாயாவுக்கு தொட்டது போல் என் நாவை நீங்கள் தொடுங்க ஏசப்பா, அது உங்களுக்கு மகிமையாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். என்ன தான் எனக்கு அந்த நைட்டில் நான் ப்ரேயர் பண்ணாலும் எனக்குள்ள ஒரு நிறைய டவுட்ஸ், அஷ்யூரன்ஸே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக நான் 2வது நாள் அப்படியே விட்டால் நான் அழுதுற அந்த நிலமையில நான் இருந்தேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் அந்த ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஏசப்பா, நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, என்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசிடுங்க ஏசப்பா, நான் வெறுமனே நான் போக விரும்பலை அப்படின்னு நான் சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த செஷனில் ஈவினிங் செஷனில் நான் உட்காந்தேன். சந்தோஷ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, நேற்று ராத்திரி தேவன் உங்களை தொட்டார்னா அது சீப்பானது கிடையாது, இந்த உலகத்தால் தர முடியாத விலையேற பெற்ற ரத்தத்தால் அவர் உங்களை மீட்டிருக்காரு, எந்த மனுஷனாலையும் அது தர முடியாது, எந்த இதாலையும் அது ஈடுகட்ட முடியாது. எங்கள் அம்மா அப்பாவே இருந்தாலும் எனக்கு அவங்க எனக்கு தேவை தான் என்னை சந்திக்க முடியும் மொழிய, அவங்க என்னால் இட்டர்னல் லைஃபுக்கு கொண்டு போகவே முடியாது. என்னை அவங்க கைட் பண்ணுவாங்க மட்டுமே இல்லாமல் என் கூட எப்பவுமே இருக்கிறது என்னோடய தேவன் மட்டும்தான். ஸோ அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க, வாயை விரிவாக திறந்து நீங்கள் தேவன்கிட்ட கதறுங்க, அந்த கதறுள்ள இருதயத்தை தேவன் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கண்ணை மூடிட்டு நான் தேவன்கிட்ட கதறினேன், ஏசப்பா என்கிட்ட எது போனாலும் பரவாயில்ல, என்னோடய ஸ்டடீஸு என்னோடய ஃபேம் எல்லாமே போனாலும் பரவாயில்ல ஏசப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிருக்கும் போது ஏசப்பா அந்த ஒரு வார்த்தை மூலயமா என்கிட்ட பேசினாங்க. நாங்கள் யூத் மீட்டிங்கில் ஒரு பாட்டு எங்களுக்கு இருந்துச்சு, என்னோடய லக்கு உன் வாழ்வின் லக்கு எதுவென்று நீ அறியாயோ அப்படின்னு அந்த பாட்டு வரியில் 3rd ஸ்டான்ஸா ஏசு உனக்குள் உறவாட இருதயத்தோட கதவை நீ நீ ஃபுல்லாக உன்னோட ஆங்கரிங் எல்லாமே நீ ஏசப்பாக்கு திறந்து கொடு, பாதி வாழ்க்கை அவருக்கு பாதி வாழ்க்கை உனக்கு, அப்படி ஒரு காலமும் நான் பண்ணாதபடிக்கு ஏசப்பா எனக்கு அந்த டெசிஷன் எடுக்க உதவி செஞ்சாங்க. எனக்கு அந்த ப்ரேயர் முடித்தோடனே எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் விசுவாசித்தேன், ஏசப்பா
எனக்கு நீங்கள் இந்த வார்த்தை பேசிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாள் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் சந்தோஷ் அங்கிள் வந்து ஒரு கிராஃப் காமிச்சாங்க. அந்த கிராஃபில் என்னென்னா, நான் வந்து எப்போவுமே வந்து ஃபெயிலியர்ஸாகவே தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். சே, இந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு தான் நினப்பேன். ஆனால் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து தேவன் வந்து நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அந்த எழுந்திருக்கிறது, அந்த கெட்ட குமாரன் வந்து எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும் தான் ஆஸ்தியவே ஒழிச்சாலுமே அந்த வீட்டுக்கு திரும்பி வர அந்த மொமெண்ட், அந்த மொமெண்ட் தான் என்ன தப்பு பண்ணாலும் அந்த ஒரு பிக்சர் எங்களுக்கு அந்த முன்னாடி அப்படி தான் இருக்கும். அந்த அந்த படுகுழியில் வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ அசிங்கமான ஒரு துணியை அவங்க இருந்தாலுமே ஜீசஸ் வந்து பியூரான ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. எந்த கரை திரை எதுவுமே பார்க்காம ஓடி அந்த அவர்கிட்ட அந்த வர அந்த மொமெண்ட்டை தான் அவ்வளோ ஏசப்பா வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நான் வாழ நான் வாஞ்சிக்கிறேன். ஆமேன்.